வணக்கம். சைலேஜ் என்கிற ஊறுகாய் புல் எப்படி நம்ம செய்கிறது, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல சைலேஜ் அப்படின்னா என்னென்னா, வறட்சியான காலங்களில் நம்ம மாட்டுக்கு பசுந்தீவனங்கள் கிடைக்காத காலங்களில் பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனங்களை நம்ம எப்படி மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சைலேஜ் முறை. இந்த சைலேஜ் வந்து எதில் வேணாலும் நம்ம பண்ணலாம், எந்த புல் வகையில் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு சிறந்த புல் வகைகள்னு பார்த்தோம்னா கோ 3, கோ 5, அப்புறம் மக்காச்சோளம் இதுலேயும் நம்ம சைலேஜ் பண்ணிக்கலாம். இந்த சைலேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, முதல்ல ஒரு குழியை வெட்டிக்கிறோம். 5க்கு 4 இல்லை 5க்கு 5 அந்த சைஸில் வந்து ஒரு குழியை வெட்டிக்கிறோம். குழியை வெட்டிட்டு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுட்டு, அதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பையை முழுசாக அந்த பிளாஸ்டிக் பேப்பர் ஷீட்டை வந்து விரித்து உள்ளே வந்து தண்ணி காற்று எதுவும் போகாத மாதிரி நம்ம விரிச்சுக்கிறோம். அப்புறம் அந்த குழிக்குள்ளே வந்து லேயராக நம்ம வந்து இந்த சைலேஜை, இந்த மக்காச்சோளமோ புல்லையோ வந்து நம்ம வந்து கொட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நம்ம இந்த புல்லை வந்து அடுக்கிட்டு, அது மேலே வந்து ஒரு 4 கிலோ உப்பை வந்து தண்ணியில் கரைச்சி அது மேலே நல்லா தெளிச்சிடுறோம். தெளிச்சுட்டு மண்டை வெல்லம் ஒரு 2 கிலோ எடுத்துக்கிறோம். அதையும் நல்லா தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அதையும் அது மேலே தெளிச்சுக்கிறோம். இந்த ஃபஸ்ட் லேயரை நம்ம முடித்ததுக்கப்புறம் அது மேலே ஏறி நின்று நல்லா மிதித்து அதில் இருக்கிற காற்றெல்லாம் வெளியேறுற மாதிரி, காற்று இல்லாத மாதிரி நம்ம நல்லா ஏர் டைட்டாக நம்ம இதை பேக் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை உள்ளே இருக்கிற காற்றெல்லாம் வெளியேற்றிக்கிறோம். அடுத்து இதே மாதிரி நம்ம அந்த பள்ளம் நிரம்புற வரைக்கும் நம்ம அந்த சைலேஜை ஒவ்வொரு லேயராக போட்டு அடுக்கி அது மேலே மிதித்து காற்றெல்லாம் வெளியேற்றிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம இது பண்ணிக்கிறோம். கடைசியாக டாப் லேயர் முடிஞ்சதுன்னே இந்த இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து மூடி காற்றோ தண்ணியோ போகாத மாதிரி நல்லா மூடிட்டு அது மேலே மண்ணெளி போட்டு மூடிடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம சைலேஜை வந்து பதப்படுத்துகிறோம். இந்த சைலேஜுடைய சுவையானது ரொம்ப மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதனால் மாடுகள் விரும்பி சாப்பிடுவதை. இதை நம்ம தேவைக்கேற்ப நம்ம வறட்சியான காலங்களில் இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவு பசுந்தீவனங்களை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். மாடுகள் விரும்பி சாப்பிடும். இதில் நிறைய புரதச்சத்துக்கள் இருக்குது. அதனால் வந்து நம்ம பால் இன்க்ரீஸ் ஆகும். நன்றி.